Hello friends, வணக்கம் and welcome to Kalandhizz's Lifestyle. இன்னைக்கு Kalandhizz's Lifestyle channel என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் நல்லா ஸ்பைசியா சாப்பிடுறப்பல ஒரு மிளகு முட்டைக்கறி தான் செய்ய போறோம். இது ஃபுல்லா நம்ம அந்த கேரளா ஃப்ளேவர்ல செய்ய போறோம் தேங்காய் எண்ணெயில. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா எண்ணெயில பொரியணும். அதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கூட லைட்டா உப்பு தூவி நல்ல வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கிற அப்பவே அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் அந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்பவே அரைச்சு சேர்க்கிறது முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட தக்காளி வந்து நம்ம பேஸ்டா சேர்க்க போறோம். அப்படியே பச்சையா அரைச்ச பேஸ்ட் இல்ல. தக்காளியை வந்து இந்த மாதிரி தண்ணியில ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு ஆற வச்சு ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க மிக்ஸில. அதுதான் நம்ம இப்போ சேர்க்க போறோம் பியூரி மாதிரி. இதனால அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கலர் டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி சேர்த்தீங்கன்னா இதை வந்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கங்க. ஆல்ரெடி தக்காளி வெந்திருக்கு, இருந்தாலும் அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தக்காளி மஞ்சத்தூள் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின அப்புறமா இது கூட மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது பிளெயின் தனி மல்லித்தூள் மட்டும்தான். இதில் வேறு எந்த மசாலாஸ் இல்லை, கரம் மசாலா அதெல்லாம் கிடையாது. தனியாக மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம மிளகு நிறையா சேர்க்க போகிறதுனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா சோம்புத்தூள், சோம்போட ஃப்ளேவர் வந்து நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணதெல்லாம் வெங்காயம் தக்காளி கூட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். கொஞ்சம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் அப்படியே கெட்டியாகவே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி 1 கப் உள்ளே சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு வச்சு மறுபடியும் நல்லா தளதளன்னு கொதிச்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வருமோ அந்த அளவுக்கு சேர்த்துருங்க. ஆனால் நம்ம கூட தேங்காய் பால் வந்து கெட்டியாக சேர்க்க போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணியும் விட்டுற வேண்டாம். ஓரளவுக்கு அந்த மசாலா அடிப்பிடிக்காமல் கொதிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நல்லா கொதி வருது. இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே முட்டையை வந்து 4 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துடலாம். இதே மாதிரி நம்ம முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சுருக்கோம், அது வந்து ஐ பட்டனில் இப்போ மேலே வரும், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்த உடனே தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை வந்து அரைச்சி கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் அது சேர்த்துக்கலாம். இந்த கோகோனட் மில்க் தான் வந்து அந்த கேரளா ஃப்ளேவர் கொடுக்குறது. இது கூட நம்ம அந்த மிளகும் சேர்க்குறப்போ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே மேலே மிளகுத்தூள் போட்டு மல்லி இலை போட்டு இறக்கி வச்சுருங்க. மிளகுத்தூள் எந்த அளவுக்கு வேணுமோ, நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றோம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் இருக்காங்க, அளவான காரம் போதுன்னா அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மிளகு முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி இது வீட் பரோட்டா கூட சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காகும். ஏன்னா கோகோனட் மில்கோட நேச்சர் அது தானே, ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து கிரேவி திக்காயிரும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியாட்டு இருக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தேங்காய் பால் மேலே திரியாக வர அளவுக்கு கொதிக்க வச்சிடாதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.